ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இன்னைக்கு ஐபிஎல் என்னன்னா ஐபிஎல் முடிவுக்கு வரப்போகுது. இப்போ குவாலிஃபயர் 2 நடந்துட்டுருக்கு. இப்போ இதில் யார் ஜெயிப்பா தோப்பா அப்படின்ற ப்ரிடிக்ஷன் பார்க்கலாமா? சரி வாங்க. குவாலிஃபயர் 2 யார் யாருக்குன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச்சில் பேட்டிங் லைனப்பு செம்மையாக இருக்குது. செம்மையாக எப்படின்னா 6 ஓவரில் 90 100 அடிக்கிற அளவுக்கு செம்ம பேட்டிங் லைனப் இருக்குது. இங்கிட்ட ஆர்ஆர் பார்த்தோன்னா பவுலிங் லைனப் இருக்குது. ஸோ மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு மேபி யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மேட்ச்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி கம்மின்ஸ் பேட்டிங் எடுத்து சொதப்பினால மேபி அவர் பவுலிங் தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். டாஸ் ஜெயிச்சா என்னன்னு தெரில. ஆனால் சேஸ் பண்ணுற டீம் தான் மோஸ்ட்லி ஜெயிக்கும். பார்ப்போம். ஏன்னா சேசிங் சென்னையில் ஈஸி நல்லாயிருக்கும். அதனால் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சில் வேறு என்னென்னா எஸ்ஆர்ஹெச்சில் வீக்னஸ் என்னென்னா ஸ்பின்னு சுத்தமாகவே இல்லை, யாருமே இல்லை. ஏன்டா கிளென் பிலிப்ஸ் எவ்வளோ பெரிய ஃபீல்டு நியூசிலாந்தில் இறக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னு தெரில. அதே மாதிரி தான் குஜராத் டைட்டன்ஸில் கெயின் வில்லியம்சன் அவர் நியூசிலாந்தரோட கேப்டன்ரா. அவர் ரெண்டு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் போயிருக்காரு. இப்போது ரீசெண்டாக 23 கூட செமிஃபைனல் வரையும் வந்திருக்கு. அவ்வளோ பெரிய கேப்டனை போயிட்டு உட்கார வச்சுருக்கிறீங்க. அப்புறம் இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி குஜராத் டைட்டன்ஸ் வரும்? சரி விடுங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்போ எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்க்கலாம். ஸோ டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் 2 மேட்ச் செம்ம டக்குலேயே முடிச்சிருக்காரு. ஸோ அவர் இந்த மேட்ச் செம்ம ஃபயராக இருப்பார். ஏன்னா நாக் அவுட் மேட்ச் வேறு, தோக்குறோம் அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்போ என்னென்னா ஃபேன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், ப்ளே ஆஃப்ஸ் வந்தோடனே என்ன சொன்னானுங்க, யார் கப் அடிக்க போகுது அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் கப் அடிக்கும், கேகேஆர் இல்லாட்டினா ஆர்சிபி, 3ல் ஏதாவது ஒன்று தான் கப் அடிக்கும். ஆனால் ஆர்ஆரை விட்டுட்டானுங்க. ஏன்னா அது மொக்க டீம். ஏன்னா லாஸ்ட்டில் எல்லாம் தோற்றுருக்கானுங்க. ரெடி அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி விளாண்டான்னு பார்த்தீங்களாடா? இப்படி ஃபயராக அந்த எல்லா மேட்சுமே கேகேஆர் துவம்சம் பண்ணிட்டானுங்க. இது எஸ்ஆர்ஹெச் ஆல்மோஸ்ட் ஒரு ரன்னில் போச்சு. இல்லாட்டா அவங்களையும் ஜெயிச்சிருப்பாங்க. ஆர்சிபியும் லீக் மேட்ச்சில் தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ எலிமினேட்லேயே தோக்கடிச்சிட்டாங்க. அது அவ்வளோ பெரிய டீமு. பவுலிங் டீமு, பேட்டிங்கும் சும்மா ஃபயராக இருக்கானுங்க. அவங்க டீமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஒருத்தன் அடிச்சிட்றான், எவனா ஒருத்தன் அடிச்சிட்றான். செம்ம கோஆப்ரேஷனோடு இருக்காங்க ஆர்ஆர். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்ச்சு. அண்ட் என்னென்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் டீமு, ஆர்ஆர் பவுலிங் டீமு. மோஸ்ட்லி மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம க்ளோஸாக போகும். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க என்னன்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆரோட ஓப்பனிங் சரியில்லை. ஏன்னா பட்லர் போயிட்டானா, இவன் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். அவனும் இங்கிலாந்து தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஆனால் பட்லர் மாதிரியே அந்த ஆக்ஷன்ஸு, அந்த பேட்டிங் ஸ்டைலு அது மாதிரி இருக்குது. ஆனால் பட்லர் அளவுக்கு வரல. ஏன்னா பட்லர் வேறு மாதிரி இல்லை. நாக் அவுட் மேட்ச்சில் எல்லா மேட்ச்லையும் சும்மா செம்மையாக செதுக்கி விட்டுரு. நிறைய முக்கியமான மேட்ச்லாம் செஞ்சுரிலாம் ஆர்ஆருக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் அவரை ஃபில் பண்ணுற வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஆடினா பரவாயில்லப்பா. இப்போ 15-16 பாலுக்கு 20 ரன் அடிச்சு விட்டு ப்ரெஷரை ஒன் டே ஒன்று சஞ்சு சாம்சன் கிரியேட் பண்ணி விட்டுறான். சஞ்சு சாம்சன் 2-3 பால் ஸ்ட்ரோக் வச்சுட்டு அப்புறம் இழுத்து அடிக்க போயிட்டு அவனும் அவுட் ஆயிடுறான். பின்னாடி பராக்கு. அந்த மாதிரி என்னென்னா ஓப்பனிங் கரெக்டாக அமைஞ்சிட்டாலே மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா ஸ்பின்னில் சுத்தமாகவே இல்லை. ஸோ கம்மின்ஸு நினச்சா தான் பயமாக இருக்குது. இப்போது என்னென்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்காங்க. எப்போவுமே ஆர்ஆர் என்னென்னா மதிக்கவே இல்லை. சின்ன லாக்டவுன் கிட்ஸ் மாதிரி போட்டுட்ருக்கானுங்க. ஆர்சிபி கப் அடிக்கணும்னா ஆர்சிபி வெளியவே துரத்தி விட்டானுங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச். ஆனால் ஆர்ஆர் மட்டும் கப் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எவனா அந்த ஸ்கிரிப்ட்லேயே இல்லாத மாதிரி ஆயிரும். பார்ப்போம் என்னன்ட்டு. இப்போ சென்னையில் என்னென்னா ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தோம். என்னென்னா ஃபைனல்ஸ்னு போட்டு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி எழுதிட்டானுங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். நிறையா அம்பையர்ஸ் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. முக்கியமான மேட்ச்சில் இல்லை, அம்பையர் இந்த இதுலேயே கேவலமாக பண்ணியிருக்கானுங்க. நேற்று அன்றைக்கி கூட தினேஷ் கார்த்திக் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் தோற்றுனானுங்க, கண்டிப்பாக வச்சு செஞ்சுருப்பானுங்க. ஆர்சிபி ஃபேனை தோற்றுட்டானுங்க, இருந்தும் ஃபிக்ஸ் பண்ணியும் தோற்றுட்டானுங்க. அந்த மாதிரி தான் கொண்டு வர்றானுங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த யாரும் ஃபிக்ஸ் பண்ணல, அம்பையரோட ஃபால்ட்டு தான் ஓவரால் எல்லாமே. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. சும்மா சரி வா அம்பையர் பண்ணு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போது பாலுக்கு போயிட்டு அரை மணி நேரம் ரிவ்யூ பார்க்குறவன் எல்பிடபிள்யூக்கு 5 செகண்ட் பார்க்குறான். என்ன சரியான முட்டாப்பயல்களாக இருப்பாங்க போல இருக்கு. இப்போ கான்செப்ட் வேறு எங்கேயோ போயிடுச்சு. சரி வாங்க பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான். மோஸ்ட்லி செம்ம டஃப் ஃபைட் இருக்கும், செம்மையாக இருக்கும். அண்டு ஆஷன்னா சென்னை கிரவுண்டில் சும்மா பிச்சு உதறிடுவார். அது பிரச்சனை இல்லை, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் நல்லா போட்டுருவார். சகால் தான் என்ன பண்ணுறாரு என்னன்னு தெரியல. ஸோ டஃப் கொடுப்பார் அஸ்வின் அண்ணா.
இங்கிட்டு நடராஜன், பவுலிங் லைனப்பும் ரொம்ப மோசமா இல்ல. எஸ்ஆர்ஹெச்‌க்கு மட்டும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுன்னா, அவ்வளோதான் கிழிச்சு விட்டுருவானுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எஸ்ஆர்ஹெச் தான் உள்ள போகுன்ற மாரி எல்லாம் சொல்றானுங்க. பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஆர்ஆர் உள்ள போனா பரவால்ல. பார்க்கலாம் என்ன நடக்குது என்னன்ட்டு. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.